வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 7 ரயில்களின் புறப்படும் இடம் மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம் பராமரிப்பு பணிகள் காரணமாக. அது எந்தெந்த ரயில்கள் என்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் நம்பர் 16551 அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரலிருந்து அசோகபுரம் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். மதியானம் 1:35 மணிக்கு சென்னை சென்ட்ரலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 6ஆம் தேதி ஜூன் மாதத்திலிருந்து 21ஆம் தேதி ஜூன் மாதம் வரைக்கும் காட்பாடியில் இருந்து பிற்பகல் 3:45 மணிக்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பிருக்கிறது. ஏன்னா காலையில் இந்த ட்ரெயின் வரும்போதே காட்பாடியோடு நிறுத்தப்படுகிறது. ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12679 சென்னை சென்ட்ரலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலானது தினமும் பிற்பகல் 2:30 மணிக்கு சென்னை சென்ட்ரலிருந்து புறப்படணும். இந்த ரயில் 6ஆம் தேதி ஜூனிலிருந்து 21ஆம் தேதி ஜூன் வரைக்கும் மாலை 4:15 மணிக்கு காட்பாடியில் இருந்து புறப்படும். காட்பாடியிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் செல்லும். ஏன்னா காலை நேரத்தில் கோயம்புத்தூரிலிருந்து கிளம்பி வரும்போது காட்பாடி வரை மட்டும்தான் இந்த ரயில் வரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16053 அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரலிருந்து திருப்பதி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரலிருந்து பிற்பகல் 2:25 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும், அப்புறம் 13லிருந்து 16, 18லிருந்து 20 ஜூன் மாதங்களில் 4 மணிக்கு திருத்தணியில் இருந்து புறப்படும். திருத்தணியிலிருந்து திருப்பதி வரைக்கும் இயங்கும். சென்னை சென்ட்ரலிருந்து இந்த ரயில் இயங்காது. ஏன்னா காலையில் வரும்போதே திருத்தணியில் நிறுத்தப்படும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12607 சென்னை சென்ட்ரலில் இருந்து பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய லால்பாக் எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரலிருந்து தினமுமே 3:30 பிற்பகலில் புறப்பட வேண்டிய இந்த ரயில் 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும், 11லிருந்து 13, 16, 18லிருந்து 21 வரை ஆகிய தேதிகளில் காட்பாடியில் இருந்து மாலை 5:30 மணிக்கு புறப்படும். ஏன்னா காலையில் வரும்போதே இந்த ரயில் அசோகபுரத்திலிருந்து வரும்போது ரேக்சாரிங் முறையில் காட்பாடியில் நிறுத்தப்படும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22160 அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரலிருந்து சிஎஸ்எம்டி வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினை மதியானம் 1:15 மணிக்கு சென்னை சென்ட்ரலிருந்து புறப்பட வேண்டிய ரயில் 19ஆம் தேதி 2:45 மணிக்கு திருத்தணியில் இருந்தும், 20ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு செங்கல்பட்டிலிருந்து இயங்கும். 19ஆம் தேதி ஒரு இடம், 20ஆம் தேதி ஒரு இடம், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22153 சென்னை சென்ட்ரலிருந்து சேலம் வரைக்கும், சென்னை எழும்பூரிலிருந்து சேலம் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின். விழுப்புரம் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின் இரவு 11:55 மணிக்கு வழக்கமாக எழும்பூரிலிருந்து புறப்பட வேண்டிய இந்த ரயில் 20ஆம் தேதி ஜூன் மாதம் செங்கல்பட்டில் இருந்து புறப்படும் நள்ளிரவு 12:50 மணிக்கு. அன்றைய தினத்தில் தாம்பரத்திலிருந்தோ சென்னை எழும்பூரிலிருந்தோ இந்த ட்ரெயினை பிடிக்கலாம் அப்படின்னு எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயமாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ரயில்கள் புறப்படும் இடம் மாற்றப்பட்டதற்கு காரணம் இதுதான்.